ஈரானும் அமெரிக்கா சண்டை போட ஆரம்பிச்சு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வேர்ல்டு வரை வந்துரும் போல இருக்கு. அப்படி இந்த வேர்ல்டு வார் 3 நடந்தா என்னெல்லாம் ஆகும் நம்ம பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹிடன் மிஸ்ட்ரி கண்டென்ட் பார்க்க நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல ரஷ்யா வந்து நோட்டா கண்ட்ரீஸ்ல அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த நோட்டால யூரோப்பியனை சேர்த்து மொத்தம் 32 கண்ட்ரீஸ் இருக்கு. அதனால மோஸ்டா பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான் தான். ஏன்னா ஜப்பானுங்கிறது ஐலாண்ட் நேஷன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுல நேச்சுரல் ரிசோர்ஸ்ங்கிறது ஒன்று கிடையாது. இந்த வேர்ல்டு வார் 3 நடக்கறனால ஆயில், கோல், அயன் இந்த மாதிரி ரிசோர்சஸ் எல்லாம் ஜப்பானால பெற முடியாது. அதனால ஜப்பான்ல இருக்கிற பொருளாதாரம் தாண்டி இயல்பான வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் ஜெர்மனியும். சைனால இருந்து எலக்ட்ரானிக்ஸும் கல்ஃப்ல இருந்து ஆயில்ஸும் அவங்களுக்கு பிளாக் செய்யப்படுறதுனால அவங்களோட எக்கனாமிக்ஸும் பாதிக்கப்படும். ஜெர்மனி தான் யூரோப்பியனோட ஹார்ட்னால அந்த அவுட்கம் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. இதே மாதிரி நாளைக்கு பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி எந்த ஒரு எரிபொருளும் கிடைக்காம போகும். அதனால இந்தியாவில் பொருளாதாரம் தாண்டி டெய்லி லைஃபே கம்ப்ளீட்டா பாதிக்கப்படும். அப்புறம் இந்தியா வந்து நியூட்ரலாவே இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் சரி, நார்த் வெஸ்ட் சரி, பாகிஸ்தான், சைனா போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் உலகத்துல இருக்க எல்லா நாட்டிலையும் பல லட்சக்கணக்கான உயிர்கள் போக வாய்ப்பு இருக்கு. அதுவும் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ல யூஸ் பண்ணா பல கோடிய வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி ஹைட்ரஜன் பாம்பு யூஸ் பண்ணா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா ஹிரோஷிமால போட்ட நியூக்ளியர் வெப்பனோட 1000 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்குமா. அப்படி இந்த ஹைட்ரஜன் பாம்பெலாம் யூஸ் பண்ணா அந்த பூமி நிலை ரொம்ப மோசமா போயிடும். COVID-19 மாதிரி வேர்ல்டு வார் 3 வந்து ஜாலியாக இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த COVID-19 எப்படி போச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை போச்சு, பொருளாதாரம் இழந்தாங்க. அதே சமயம் அந்த நோயால பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க. ஆனா அந்த வேர்ல்டு வார் 3 அதோட ரொம்ப மோசமா இருக்கும். இந்த வேர்ல்டு வார் 3 நடந்தா ஜாலியாக இருக்குன்னு உங்க ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருந்தா இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு அவனுக்கு புரிய வைங்க.